இன்றைக்கு ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற இந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே, ஏசப்பா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்ய வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். யாருடைய வழிகள் வாய்க்கும் என்றால், முதலாவதாக துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நடவாமல் இருக்கிற பிள்ளைகளாய் பாருங்க. அநேக நேரங்களிலே நம்ம உலகத்தின் மனிதர்களுடைய ஆலோசனைகளை நம்பி ஓடுகிறோம். அவர்கள் எனக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்களா, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற நேரங்களில ஆவிக்குரிய பிள்ளைகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் அவர்கள் ஆவிக்குரிய விதத்துல நமக்கு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்திருவாங்கன்னா, அந்த அவசரத்துல உலக மனிதர்கள், உலக போக்கின்படி சிந்திக்கிற பிள்ளைகள் இடத்துல போய் அவங்க ஆலோசனை கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா, பாருங்க, சில நேரங்களில உடைய வாழ்வில பல காரியங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைமைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டு போய் விடுவார்களாகவே. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியமும் அதுதான். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்க வேண்டுமே. ஆனால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில முதலாவது நாம் நடக்கக்கூடாது. இரண்டாவதாக பாவிகளுடைய வழியில். இதற்கு முன்பதாக பாருங்க, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாருங்க, நம்ம உன் நண்பனை யார் என்று சொல்லு, அப்போது நீ யார் என்று சொல்லுவாய் என்று உலகத்தின் ஒரு அறிஞர் கூட சொல்லியிருக்கார். அன்பான தெய்வ பிள்ளையே, நாமும் கூட அப்படித்தான். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமா, அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். நம்ம பரிசுத்தத்தை விரும்புகிறோமா, அசுத்தத்தை விரும்புகிறோமா? நம்ம ஒருத்தங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறோம்னா அதற்காக அவர்களை வெறுக்கணும்னு சொல்லல. நம்முடைய காரியங்களை நம்ம யாரிடத்துல ஸ்பெண்ட் பண்றோம், நம்முடைய ஆலோசனை யாரிடத்துல கேட்கிறோம், நம்முடைய வழிகள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வழிகளில பிரியமாயிருக்கணும். ஆண்டவர் காட்டி தருகிற வழிகளிலே நாம நடக்கணும். அதை விட்டுட்டு பாவிகள் சொல்லி தருகிற வழிகளிலே, பாவிகள் செய்கிற காரியங்களிலே நாம் செய்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் நம்முடைய வாழ்வு வாய்க்காது பிரியமான, நாம செய்கிற காரியங்கள் வாய்க்காது. இந்த காலை வேளையில ஏசப்பா சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம இந்த வருடத்துல, இந்த நாளில, இன்றைக்கு, இந்த தினத்துல ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை தான். இன்றைக்கு நம்ம செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமே ஆனால், ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டுமே ஆனால், இந்த காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். மூன்றாவதாக பாருங்க, பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமல். கிரிட்டிசைஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா, மற்றவங்களை குறித்து எப்பவுமே பரியாசம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு ஏளனமா அவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு இருக்கிற மனிதர்கள் மத்தியில நம்ம உட்காரக்கூடாது. அந்த வருடத்துல நம்மை இந்த காலை வேளையிலே அதிகமாய் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வழி, நம்முடைய காரியங்கள் வாய்க்கவில்லை என்றால் இதுல ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பலவீனப்பட்டு இருக்கிறோம் என்றுதான அர்த்தம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலே நம்ம இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து மூன்று காரியங்களை பார்த்து, நான்காவதாக கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கணும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்கணும். பாருங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமா. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறோமா? காலையில எழும்பின உடனே எனக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் தான் டார்கெட், அந்த ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்கிறேனா, அதுல சொல்லப்பட்ட காரியத்தை நான் அதை தியானிக்கிறேனா, சிந்திக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பிரியமாய் தாவீது சொல்றாரு, உன்னுடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாக என் கண்கள் விழித்துக்கொள். உன்னுடைய வேதத்தை விட்டு விலகுகிற மனிதர்களை பார்க்கும்போது என்னுடைய கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று தான் சங்கீதம் 119 வார்த்தை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே.
நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. உமது வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று வேதம் சொல்லுது. உமது வேதம் என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. வார்த்தை சொல்லுது. 119வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, பிரியமா இருக்கிறோமா வேதத்துல? நம்ம வேதத்துல பிரியமா இருந்தா உலகத்தோடு நாம் பிரியமா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, வேதத்தோடு பிரியமா இருந்தா, வேதத்தை வாசிக்கிறவளா ஜெபிக்கிறவளா இருந்தா, உலகத்தின் அசுசிகளுக்கு நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். மேல சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களிலிருந்து நாம் விலக்கப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்னன்னா, அதை மெடிடேட் பண்ணணும். பிரியமானவர்களை மெடிடேட் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரா? நான் வாய்க்கணும்னா இந்த காரியத்தெல்லாம் தியானித்தனே, இதெல்லாம் நான் என் வாழ்வில் இருக்கிறதா என்பதை தியானிக்கணும். சிந்தனையில் அதை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படும். அதான் இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனிதன். இப்படி செய்கிற மனிதன் அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, அவன் எப்படி இருப்பானானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அடுத்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கும்போது அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று பார்த்தோம்ல. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா என்ன செய்யணும்னா, தன் காலத்தில் தன் கனியை தரணும். மாணவர்களை, நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மிலே அன்பு இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். தன் காலத்துல தன் கனி, எந்த இடத்துல கனி கொடுக்கணுமோ அந்த இடத்துல கனி. நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே? கோபப்படுகிற இடத்துல நான் சாந்தமாய் நடக்கணும் என்கிற அந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மனிதன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டுமே. ஆனால் தன் காலத்துல தன் கனியை கொடுத்து இல்லை எதிராதிருக்கிற மரத்தை போல நாம் காணப்பட வேண்டும். செழிப்புள்ள மரத்தை போல, எப்போதும் பசுமையா இருக்கிற மரத்தை போல நாம் காணப்பட வேண்டும். அவ்வாறு காணப்படுகிற பிள்ளைகளும் செய்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்கும்படி பண்ணுவார். அந்த காலை வேளையிலே நாம செய்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காருடைய உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்துல தியானமாயிருக்கணும். 4வதாக 5வதாக தன் காலத்துல தன் கனியை கொடுத்து இல்லை எதிராதிருக்கிற மரத்தை போல ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் வாய்க்கப்படுவார். செய்கிற காரியங்கள் அத்தனையும் ஆசீர்வதிப்பார். உன் கை செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவர் நம்மில நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையின்படி நம்ம இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த முடியாது. எல்லாரும் நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிடம், ஏசப்பா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தியானித்தோமே. அப்பா, நாங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா ஆண்டவரே, சப்பா ஆண்டவரே, நாங்க துன்மார்க்கருடைய வழியில நிற்க கூடாதப்பா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க கூடாதப்பா, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாதப்பா, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதப்பா. வேதத்துல பிரியமாயிருக்கும் இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே சப்பா, இல்லை எதிராதிருக்கிற மரத்தை போல, தன் காலத்துல தன் கனியை தருகிற மரத்தை போல எங்களை செழிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இவ்வாறு நாங்க செய்யும் போது நாங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க வாய்க்க பண்ண உண்மையுள்ள தெய்வமா இந்த காலைகளில் எங்க மத்தியில இருக்கிறபடி ஆளுமுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும் ஐயா. காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.